தளபதி ஜனநாயகன் படப்பிடிப்பை முடிச்சிட்டாரு. அடுத்த கட்டமா முழு நேர அரசியல்வாதியா களத்துல இறங்க போறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் என்னதான் தமிழக வெற்றி கழகம் தேர்தல் பணிகளை விறுவிறுப்பா செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் எதிர்கட்சிகள் மூலமா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. அதுல முக்கியமான ஒரு பிரச்சனையா தமிழக வெற்றி கழகத்தோட கொடி சம்பந்தமா நீதிமன்றத்துல வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அந்த வழக்கு சம்பந்தமா இப்போ ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். பகுஜன் சமாஜ் கட்சியோட கொடியில யானை சின்னம் இருக்கு. சோ யானை சின்னத்தை நாங்க மட்டும்தான் பயன்படுத்தணும், தமிழக வெற்றி கழகம் பயன்படுத்த கூடாது அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருந்தாங்க. இந்த வழக்கு சம்பந்தமா தமிழக வெற்றி கழகம் விளக்கம் அளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றம் உத்தரவு போட்டிருந்தாங்க. இந்த நிலைமையில தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் ஆனந்த் நீதிமன்றத்துக்கு பதில் மனு கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பகுஜன் சமாஜ் கட்சியோட கொடிக்கும் தமிழக வெற்றி கழகத்தோட கொடிக்கும் எந்தவித தொடர்பும் இல்ல. கட்சியின் கொள்கை, கோட்பாடு மற்றும் தமிழகத்தின் வளர்ச்சிக்கான எதிர்கால திட்டம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு தாவேகா கொடி வடிவமைக்கப்பட்டுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியோட கொடியில இருக்க ஒற்றை யானைக்கும் தமிழக வெற்றி கழகத்தோட கொடியில இருக்க இரட்டை யானைக்கும் பல மாறுபாடுகள் உள்ளது. தனித்துவத்துடன் தாவேகா கொடி உருவாக்கப்பட்டுள்ளது. வாக்காளர்களை குழப்பும் வகையில் உருவாக்கப்படவில்லை. எனவே அபராதத்துடன் இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் நீதிமன்றத்துக்கு பதில் மனு கொடுத்திருக்காரு. இது சம்பந்தமா பகுஜன் சமாஜ் கட்சியோட தரப்புல இருந்து மறுபடியும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களோட யானை சின்னத்தை தமிழக வெற்றி கழகம் பயன்படுத்தின மாதிரி உதயசூரியன், அண்ணா, கை மாதிரியான சின்னங்களை திருத்தம் செஞ்சு மற்ற கட்சி கொடிகள்ல பயன்படுத்தினா திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் அனுமதிக்குமா? அது மாதிரி தான் எங்களுடைய தேசிய சின்னமான யானை சின்னத்தை வேற எந்த கட்சிகளும் எந்த வடிவத்திலும் பயன்படுத்த கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நீதிமன்றம் எந்த மாதிரியான தீர்ப்பு கொடுக்க போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த நியூஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.